என் அன்பான பிள்ளையே, நீ இங்கே தானாக வரவில்லை. நான் தான் உன்னை இங்கே அழைத்தேன். இன்று உன் வாழ்க்கையில நீ நினைத்து பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்காக தயார் செய்திருக்கிறேன். என் வார்த்தையை முழுவதும் கேள். என் பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கை மாற்றம் காணும். என் பிள்ளையே, நீ சிரிப்புக்குள் மறைத்து வைத்திருக்கும் கண்ணீரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். யாருக்கும் சொல்ல முடியாத உன் வலியும் உன் மனதில் நிறைந்திருக்கும் பாரங்களும் எனக்கு மறைந்தவை அல்ல. நீ தனியாக இல்லை. இந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ இவ்வளவு நாட்கள் பொறுமையோடு சகித்தாயே, அதற்கு நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று நினைக்காதே. உன் ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் கவனமாக கேட்டேன். என் பிள்ளையே, பயப்படாதே. உன் நாளைய நாளை நினைத்து கலங்காதே. உன் எதிர்காலம் உன் கையில் இல்லை, என் கரத்தில் இருக்கிறது. மூடப்பட்ட கதவுகள் உன்னை பயமுறுத்தினாலும் நான் திறக்கப் போகும் கதவுகள் உன்னை ஆச்சரியப்பட வைக்கும். உன் குடும்பத்துக்காக நீ கவலைப்படுகிறாய். உன் வாழ்க்கைக்காக நீ போராடுகிறாய். உன் மனதில் மட்டும்தான் தெரியும். அந்த அழுத்தத்தை நான் புரிந்து கொள்கிறேன். என் பிள்ளையே, இன்று உன் வீட்டின் மீது என் சமாதானத்தை ஊற்றுகிறேன். உன் மனத்தின் மீது என் அமைதியை விடுவிக்கிறேன். உன் குடும்பத்தில் இருந்த குழப்பம், உன் உறவுகளில் இருந்த வலி, உன் வாழ்க்கையில் இருந்த தடைகள் இன்றே மாறத் தொடங்கும். என் பிள்ளையே, நீ உடைந்த இடத்தில்தான் நான் உன்னை மீண்டும் கட்டி எழுப்புகிறேன். நீ தோல்வி அடைந்ததாக நினைத்த இடத்தில்தான் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். உன்னை நிராகரித்த மனிதர்கள் இருக்கலாம், ஆனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பமாகிறது. நீ நினைக்காத இடத்திலிருந்து உதவி வரும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் கதவுகள் திறக்கும். நீ நினைக்காத மனிதர்களிடமிருந்து ஆதரவு வரும். இது உன் முயற்சியால் மட்டும் அல்ல, இது என் கிருபையால். என் பிள்ளையே, சிறிது நேரம் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். என் மீது நம்பிக்கை வை. நீ இவ்வளவு நாட்கள் போராடியது போதும். இனி நான் உன் பக்கம் இருந்து போராடுவேன். இப்போது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் மனதில் இருந்த பயம் விலகட்டும். உன் இருதயத்தில் இருந்த சுமை இறங்கட்டும். உன் வாழ்க்கையில் இருந்த குழப்பம் அகலட்டும். உன் வீட்டின் மீது என் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கட்டும். உன் குடும்பத்தின் மீது என் பாதுகாப்பு இருக்கட்டும். உன் வாழ்க்கையின் மீது என் கை இருக்கட்டும். என் பிள்ளையே, நீ மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ விழுந்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். நீ அழைத்தால் நான் நிச்சயமாக பதில் தருவேன். இன்று நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பான பிள்ளையே, இப்போ கூட நீ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, அது சும்மா நடக்கவில்லை. இப்போ இந்த நேரத்தில் தான் நான் உன்னை தேடி வந்தேன். நீ உன் வாழ்க்கையில் எப்போது மாறும், எப்போது விடை வரும் என்று கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஜெபத்திற்கு இன்றுதான் நான் பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். என் பிள்ளையே, நீ நினைத்த அளவுக்கு சிறியவர் அல்ல. நீ உன் நிலையை பார்த்து பயந்தாய். நான் உன் எதிர்காலத்தை பார்த்து சிரிக்கிறேன். நீ தோல்வி என்று நினைத்த அந்த இடத்துல நான் உனக்காக ஒரு புதிய கதையை எழுத ஆரம்பித்திருக்கிறேன். என் பிள்ளையே, நீ உன்னை மதிக்காத இடத்தில் கூட நான் உன்னை உயரமாக மதிக்கிறேன். நீ விட்டுவிடலாம் என்று நினைத்த அந்த கனவை நான் இன்னும் விட்டுவிடவில்லை. நீ சோர்வில் சொன்ன என்னால் முடியாது என்ற வார்த்தையை நான் மாற்றி உன்னால் நிச்சயம் முடியும் என்று எழுதி கொண்டிருக்கிறேன். நீ இரவுகளில் தனியாக அமர்ந்து அழுத அந்த தருணங்களை நான் மறக்கவில்லை. நீ யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்திருந்த பயத்தையும் நான் பார்த்தேன். என் பிள்ளையே, உன் மௌன ஜெபங்கள் கூட என் முன்னால் சத்தமாக கேட்டது. இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ தாமதம் என்று நினைத்தது பாதுகாப்பு தான். நீ இழப்பு என்று நினைத்தது உன்னை உயர்த்தும் வழிதான். என் பிள்ளையே, இன்று முதல் உன் வாழ்க்கையில நிற்கும் காரியங்கள் நகரும். மூடப்பட்ட கதவுகள் திறக்கும். நம்பிக்கை இழந்த இடத்தில் புதிய நம்பிக்கை பிறக்கும். நீ காத்திருந்த பதில், நீ எதிர்பார்த்த மாற்றம், நீ நினைத்த உதவி எல்லாம் சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையை தேடி வரும். உன் குடும்பத்தின் மீது என் கருணையை விடுவிக்கிறேன். உன் வீட்டின் மீது என் சமாதானத்தை விடுவிக்கிறேன். உன் வாழ்க்கையின் மீது என் வழிநடத்தலை விடுவிக்கிறேன். இன்று முதல் உன் வீட்டில் இருந்த பதற்றம் குறையும். உன் மனதில் இருந்த அழுத்தம் விலகும். உன் வாழ்க்கையில் இருந்த குழப்பம் தெளிவாகும். என் பிள்ளையே, நீ பலமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ என் கரங்களில் இருக்கிறாய், அதுவே போதும். நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நான் உன் வாழ்க்கையை நடத்துகிறேன், அதுவே போதும். இப்போ இந்த நிமிஷத்தில் மட்டும் ஒன்று செய். என் பிள்ளையே, உன் இதயத்தில் என்னிடம் சொல்லிவிடு, கர்த்தாவே, நான் உம்மை நம்புகிறேன். அவ்வளவுதான். மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். இன்று நீ தனியாக இல்லை. இன்று நீ மறக்கப்பட்டவரும் இல்லை. இன்று நீ என் கரங்களில் இருக்கிறாய். என் அன்பான பிள்ளையே, இப்போ கூட உன் கண்களில் துளிர்க்கிற அந்த நம்பிக்கை, அது உன்னிடமிருந்து வந்தது இல்லை. நான் உன் உள்ளத்தில் விதைத்தது. நீ நினைக்கிறாய், நான் இன்னும் அதே இடத்தில் தான் இருக்கிறேன் என்று. ஆனால் என் பிள்ளையே, நீ இருக்கிற இடம்தான் மாறாமல் தெரிகிறது. நான் உன்னை எடுத்துச் செல்லும் இடம் ஏற்கனவே தயார். என் பிள்ளையே, நீ மெதுவாக நகர்கிறாய் என்று நினைக்காதே. நீ தாமதமாகவில்லை. நீ சரியான நேரத்தில் தான் இருக்கிறாய். நீ பின்னால் போய்விட்டாய் என்று நினைக்காதே. நான் உன்னை பாதுகாப்பாக முன்னே நடத்துகிறேன். நீ உன் மனதுக்குள் சொன்ன அந்த வார்த்தை நினைவிருக்கிறதா? என்னால் இனிமேல் முடியாது. அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் பிள்ளையே, உன் வாயில் தோல்வி இருந்தாலும் என் திட்டத்தில் வெற்றி இருக்கிறது. என் பிள்ளையே, இப்போ நான் சொல்கிற இந்த வார்த்தையை கவனமாக கேள். நீ உடைந்ததாக நினைத்த அந்த இடம் உன்னை உயர்த்தும் இடமாக மாறப்போகிறது. நீ அவமானம் என்று நினைத்த அந்த காலம் உன் சாட்சியாக மாறப்போகிறது. நீ மறைக்க நினைத்த
அந்த காயம் மற்றவர்களை குணமாக்கும் சாட்சியாக மாறப்போகிறது. நீ தனியாக அமர்ந்து என்னை பார்த்து கூட இல்லாமல் மௌனமாக அழுதாய் அல்லவா? அந்த அழுகை கூட என்னிடம் ஜெபமாக வந்தது. என் பிள்ளையே, இன்று நான் உனக்கு சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் நின்று போன காரியம் இன்று முதல் நகரத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் இல்லை என்று கேட்ட இடத்தில் ஆம் என்ற பதில் பிறக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் சோர்வு இருந்த இடத்தில் புதிய உற்சாகம் பிறக்கத் தொடங்கும். உன் நாளை பற்றி நீ அதிகமாக கவலைப்படாதே. உன் நாளையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் வேலை, உன் தேவைகள், உன் எதிர்பார்ப்புகள் ஒன்றும் என் கண்களுக்கு மறைந்தது இல்லை. என் பிள்ளையே, நீ எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய அவசியமில்லை. நீ என்னிடம் வந்து நின்றால் போதும். மீதியை நான் பார்த்துக் கொள்வேன். இப்போது நான் உன் வீட்டின் மீது என் ஆசீர்வாதத்தை விடுவிக்கிறேன். உன் வீட்டில் இருந்த பாரம் குறையட்டும். உன் வீட்டில் இருந்த சத்தமில்லா அழுத்தம் விலகட்டும். உன் வீட்டில் என் சமாதானம் குடியிருக்கட்டும். என் பிள்ளையே, நீ உன்னை குறை சொல்லிக் கொள்ளாதே. நான் உன்னை குறையாக பார்க்கவில்லை. நான் உன்னை என் கண்ணுக்குள் வைத்திருக்கிறேன். இப்போ இந்த நிமிஷத்தில் உன் உள்ளத்தில் மட்டும் சொல்லிவிடு, கர்த்தாவே, என் வாழ்க்கை உம்முடைய கைகளில் இருக்கட்டும். அவ்வளவுதான். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை நான் எழுத ஆரம்பித்து விட்டேன். நீ தனியாக இல்லை. நீ மறக்கப்பட்டவரும் இல்லை. நீ என் அன்பில் பாதுகாப்பாக இருக்கிறாய். என் அன்பான பிள்ளையே, இப்போ இந்த வார்த்தை முடிவடைகிறதுன்னு நீ நினைக்காத. உன் வாழ்க்கையில தான் இப்போ ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பமாகுது. நீ இவ்வளவு நேரம் கேட்ட இந்த வார்த்தைகள் உன் காதுக்காக மட்டும் இல்லை, உன் எதிர்காலத்துக்காக. என் பிள்ளையே, நீ இப்போ எழுந்து போகும்போது பயத்தோடு போகாத, சந்தேகத்தோடு போகாத, மனசோர்வோடு போகாத. நீ போகும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு வருகிறேன். நீ பார்க்காத இடத்தில் கூட நான் உனக்காக வழி திறக்கிறேன். நீ நினைக்காத நேரத்தில் கூட நான் உன்னை உயர்த்துகிறேன். என் பிள்ளையே, இன்று நீ கேட்ட இந்த வார்த்தை வெறும் ஆறுதல் அல்ல, அது உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் வாக்குத்தத்தம். இப்போது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் கண்களில் நம்பிக்கை நிறையட்டும். உன் மனதில் சமாதானம் நிரம்பட்டும். உன் வீட்டில் மகிழ்ச்சி குடியிருக்கட்டும். உன் குடும்பத்தின் மீது என் பாதுகாப்பு இருக்கட்டும். உன் வாழ்க்கையின் மீது என் கிருபை நிலைத்திருக்கட்டும். என் பிள்ளையே, நீ இன்று இங்கிருந்து போகும்போது எனக்கு ஒன்றுமில்லை என்று போகாதே, என்னால் முடியாது என்று போகாது, என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு போ. நீ தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். இன்றும் நாளையும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை நான் விட்டுவிட மாட்டேன். என் பிள்ளையே, நீ எந்த இடத்தில், நீ யார் முன்னிலையில் நீ தலை குனிந்து நின்றாயோ அவர் உன்னை பார்த்து வெட்கப்பட்டு போவார்கள். இன்றே நான் உன் தலையை உயர்த்துவேன். அவர்கள் உன்னை பார்த்து பிரமித்து போவார்கள். என் பிள்ளையே, நீ என் வார்த்தையை தள்ளிவிடாதே. நீ எதிர்பார்க்காத இடத்தில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். முழுவதும் கேள். உன்னுடைய அப்பா கூறும் வார்த்தையை நீ எல்லோருக்கும் தெரியப்படுத்து. உனக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது என்று சொன்னவர்கள் முன்னிலையில் எனக்கு என் தேவன் இருக்கிறார் என்று சொல்லு. தயங்காமல் சொல்லு. உன்னிடத்தில் ஒருவர் உதவி கேட்டு வந்தால் இல்லை என்று சொல்லாதே. என் பிள்ளையே, நீ உன் தகப்பனின் பிள்ளை. நீ மறக்காமல் உன்னுடைய வேண்டுதலை கமெண்டில் எழுது. நான் உன்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை உன் குடும்பத்திற்கு, உன் தோழர்களுக்கு ஷேர் பண்ணிவிடு. அவர்களுக்கும் என் ஆசீர்வாதம் இருக்கும்.